குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. என்ன பிகாஸ் இன்னைக்கு வந்து மிஸ் வேர்ல்ட் யூனிவர்சலோட சாஷிங் செரமனி இங்கே சிவேரா ஹோட்டலில் வந்து நாங்கள் இப்போ தான் வந்து நடத்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேர் டாக்டர் ஃப்ளாரன்ஸ் எலன் நளினி. ஐம் எஜுகேஷனிஸ்ட் பை ப்ரிப்பரேஷன் அண்ட் சைக்காலஜிஸ்ட் பை பேஷன். நான் வந்து மிஸ் வேர்ல்ட் யூனிவர்சல் 2024 வின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2021 வந்து மிஸ்ஸஸ் இந்தியா வின் பண்ணதுனால இன்டர்நேஷ்னலில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் போறச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்டர்நேஷ்னல் டைட்டில் வாங்கினேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வரும்போது ஒரு க்ரௌனோட தான் வந்தேன் திரும்ப இந்தியாவுக்கு. இங்கே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024 வந்து கலிஃபோர்னியாவில் ராயல் கெரிபியன் க்ரூஸ் வந்து நாங்கள் போட் பண்ணி மெக்சிகோவில் வந்து இந்த காம்படிஷன் நடந்தது. அங்கே தான் வந்து மிஸ் வேர்ல்ட் யூனிவர்சல் தட் இஸ் மிஸ்ஸஸ் கேட்டகரியில் நான் வின் பண்ணேன். வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் இயர் லாஸ்ட் இயர் வந்து ஃபுக்கெட்ல தாய்லாண்டில் வந்து மிஸ் வேர்ல்ட் யூனிவர்சல் காம்படிஷன் நடந்தது. அப்போ அங்கே வந்து நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஜூரி மெம்பராக போயிருந்தேன். எல்லா கண்டஸ்டன்ஸையும் வந்து நான் ஜட்ஜ் பண்ணிட்டு ப்ளஸ் ஒரு ரெய்னிங் குயினாக போய் என்னோட க்ரௌனை வந்து என் சக்ஸஸருக்கு வந்து பாஸ் அவுட் பண்ணேன். அப்போ வந்து என்னுடைய இன்டர்நேஷ்னல் டைரக்டர் ஆனி மஞ்சுரன் அவங்க வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. என்னன்னா நேஷனல் டைரக்டர் ஃபார் இந்தியா, யூஏஇ அண்ட் ஃப்ரான்ஸ் 3 கண்ட்ரி வந்து ரெப்ரசென்ட் பண்ணி நான் டைரக்டர்ஷிப் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பாயிடுச்சு. இது என்னன்னா நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து இந்தியா அக்ராஸ் த கண்ட்ரி, இது ரொம்ப பெரிய பொறுப்பு. ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு பர்சனுக்கு வந்து இது கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு இது. ஏன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி பேஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, டெல்லி அங்கே தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சவுத் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பெங்களூர் தான் எடுப்பாங்க, கர்நாடகா இல்லைன்னா வந்து தெலுங்கானா போவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட் வந்து கண்டஸ்டன்ஸ் அனுப்புறதுக்கு வந்து இந்தியாவில், அதுவும் நம்ம சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து என்ன செலக்ட் பண்ணதுக்கு ஆனி மஞ்சுரனுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், எங்களோட இன்டர்நேஷ்னல் டைரக்டர். ஷீஸ் ஃப்ரம் கேனடா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா 2024 கலிஃபோர்னியா காம்படிஷனில் நானும் என்னோட டாக்டர் சரிகா சௌத்ரி 2 பேருமே வந்து போயிருந்தோம். மிஸ் கேட்டகரியில் அவங்க வின் பண்ணாங்க, மிஸ்ஸஸ் கேட்டகரியில் நான் வின் பண்ணேன். இப்போ எங்கள் 2 பேருக்குமே வந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நேஷனல் டைரக்டர்ஷிப். தட் இஸ் மிஸ் எல்லாம் வந்து அவங்க பார்க்கணும், மிஸ்ஸஸ் வந்து நான் வந்து இப்போ எப்படி இந்த ப்ராசஸ் போகும்னா இங்கே வந்து நாங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி மிஸ் வேர்ல்ட் யூனிவர்சல் இன்டர்நேஷ்னல் போர்ட்டலில் ஓப்பன் ஆகும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ மிஸ் கேட்டகரி, மிஸ்ஸஸ் கேட்டகரி வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி அதில் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து தான் நாங்கள் அனுப்புகிறோம். இங்கே என்னன்னா இந்த இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் நாங்கள் வந்து பண்ண வேண்டியது ஆக்சுவலாக. என்னன்னா இப்போ வந்து கொஞ்சம் இந்த நம்ம வார் நிறைய விஷயம் போயிட்டு இருக்குது இல்லையா. உலகத்தில் நிறைய விஷயம் அங்கே போயிட்டு இருக்கிறதுனால நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து இங்கே வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதனால வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ இந்த பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஓவரால் இந்தியாவில் வந்து ஆல்ரெடி பேஜன்ஸில் கம்ப்ளீட் பண்ணி ஒவ்வொரு டைட்டில் வின் பண்ணவங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து 2025, 2026 வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கம்போடியாவில் இந்த காம்படிஷன் நடக்க போகுது ஃப்ரம் ஜூலை 3rd to July 9th. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 கண்டஸ்டன்ஸ் வந்து அனுப்புகிறோம். அதில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் சிபில் இமானுவல் ஃப்ரம் பெங்களூர். ஷீஸ் கோயிங் ஆஸ் மிஸ் வேர்ல்டு, மிஸ் இந்தியா வேர்ல்டு யூனிவர்சல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோ யூஇ, 2 கண்ட்ரி கம்பைன் பண்ணி மிஸ்ஸஸ் டெனிஸ் குமரன் போகிறாங்க. இவங்க வந்து 2 கண்ட்ரி வந்து சேர்த்தாப்புல வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி போகிறாங்க. அண்ட் தென் வி ஹாவ் மிஸ் இந்தியா வேர்ல்டு யூனிவர்சல், தட் இஸ் மிஸ்ஸஸ் கேட்டகரியில் வந்து கீதா, ஷீஸ் ஃப்ரம் உத்தராகண்ட். அதே மாதிரி வந்து வி ஹாவ் மிஸ் இந்தியா வேர்ல்டு யூனிவர்சல் எலிட், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனிகா சாவ்லா. இவங்க வந்து மிஸ்ஸஸ் கேட்டகரியில் அகெயின் ஷீஸ் கம்ப்ளீட்டிங். மிஸ் வேர்ல்டு யூனிவர்சல் பற்றின ஒரு 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 ஆல்மோஸ்ட் என்ன பண்றாங்கன்றத வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஓவர் டு சரிகா. என் பேர் சரிகா சௌத்ரி அண்ட் நான் வந்து மிஸ் வேர்ல்ட் யூனிவர்சல் 2024 வின்னர். அண்ட் இது வந்து எங்களுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி த நேஷனல் டைரக்டர் ஃபார் திஸ் பேஜன். இது ஏன்னா சென்னையில் யாருமே வந்து அவ்வளோவா பேஜன்ட்ரிக்குள்ளே போனதில்லை. அண்ட் டு பி one of them, it is a great opportunity for us. And then as much as possible we want to show to the world that world universal pageants are not just any other beauty pageant, but it is a platform where it showcases the power and the strength of a woman. In the pageant la vandu 3 pillars irukku. First one vandu diversity and inclusion. எந்த விதமான ஒரு விமன் லைக் அவங்களோட ரேஸ் பார்க்காம, அவங்களோட
கலர் பார்க்காம அவங்களோட ரிலிஜன் பார்க்காம எதுவுமே பார்க்காம ஒரு இன்க்ளூசிவிட்டியோட இருக்கிற ஒரு பேஜண்ட் தான் இது. அண்ட் செகண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா philanthropy. ஸோ எவ்ரி இயர் வந்து பேஜண்ட் இன்டர்நேஷ்னல் பேஜண்ட் நடக்கும்போது கேண்டிடேட்ஸோட காஸ்க்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி காஸ் இருக்கும். அவங்க எதுக்கு அட்வொகேட் பண்ணுறாங்கன்னு, சே ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்கு அட்வொகேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து புவர் பீப்புளுக்கு அட்வொகேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா சிக் பீப்புளுக்கு அட்வொகேட் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்க்கு வந்து அவங்க வந்து என்ன டீப்லி ரூட்டடாக இருக்காங்களோ அதுக்காக வந்து அவங்க ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி அவங்க அந்த ஃபண்ட்ஸை வந்து எந்த கண்ட்ரியில் நம்ம வந்து பேஜண்ட் இன்டர்நேஷ்னல் பேஜண்ட் நடத்துகிறோமோ அந்த கண்ட்ரியோட சேரிட்டிக்கே கொடுத்துருவோம். ஸோ அதனால வந்து philanthropy is another pillar of this pageant. And number 3 is belongingness and sisterhood. ஸோ உலகத்துலேருந்து நிறையா வேற யாரோ பார்ப்பாங்க. ஸோ நிறைய விமென் பார்த்து அவங்களோட எப்படி ஒரு 6 or 7 days வந்து ட்ராவல் பண்ணணும், அவங்களோட எப்படி ஒரு லாங்குவேஜ் பேரியரே இருந்தாலும் எப்படி ஒரு ஃபன் டைம் இருக்கணும், அது எல்லாமே வந்து இந்த பேஜண்ட்ல எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. And I'm also very proud and happy to have all these wonderful women represent our country, India, at the international pageant at Cambodia. And நாங்க வந்து since we are Indians and we are always rooting for the best, we also hope that our contestants give their best and get the best. Thank you. And also one more thing பார்த்தீங்கன்னா, today we have Shadab Khan, our choreographer and a model trainer. அவங்க is come all the way from Bangalore. ஸோ அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், பிகாஸ் அவர் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் அஸ் டு வின் த க்ரௌன் ஆல்சோ. பிகாஸ் எங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு எப்படி வாக் பண்ணணும், எப்படி வந்து போஸ்ட் பண்ணணும் எல்லாமே கற்றுக் கொடுத்தது ஷதாப் கான் தான். ஸோ அவர் வந்து நாங்கள் இங்கே இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ பூட் கேம்பும் போயிட்டுருக்கு. 18 ஸ்டார்ட் பண்ணோம் பூட் கேம்ப். ஸோ 18, 19, 20, 21. ஸோ சண்டே ஈவினிங் வரைக்கும் எங்கள் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். மார்னிங் டில் ஈவினிங் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். என்னென்னா பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் அவங்க ரேம்ப் வாக் வந்து பண்ணணும், ப்ளஸ் எப்படி போசஸ் வந்து அவங்க போஸ்ட் பண்ணணும், எப்படி பாஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே. ஸோ ஐ தேங்க் அண்ட் ஐ விஷ் குட் லக் டு ஆல் ஆர் டியர் contestants who is going to represent India and UAE on the international platform at Cambodia from July 3rd to July 9th. All the very best. Thank you.